ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். நான் இப்போ எந்த இதை பற்றி சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நான் ஒரு குட்டி ப்ரொமோ மாதிரி போட்டு விட்டேன். அதனால் ஸ்லைடிங் டோரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ஷெட்டு போட்டு அது மேலே ஒரு குட்டி ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், எங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வழக்கம் போல் எப்பயுமே பைப்பை ரெட் ஆக்சைல் பண்ணி பெயிண்ட் பண்ணி வச்சுக்குவோம். அதே மாதிரி இப்போயும் ரெட் ஆக்சைல் பண்ணிவிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்ட்டு நிப்பாட்டி வச்சுருவோம். போஸ்ட் சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கணும். இது ஓப்பன் டெரேஸ் 2 டெரேஸ் இருக்குது. இது கிரவுண்ட் டெரேஸு. இதுக்கு மேலே இன்னும் ஒரு சின்ன ரூம் போட்டு அதுக்கு மேலே ஒரு டெரேஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, போஸ்ட்டு நிப்பாட்டுறதுக்கு போல்டு அடித்து பிளேட்டு அடித்து நம்ம நிப்பாட்டிடணும் வாலில், பேரப்பெட் வாலில். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம போஸ்ட்டை நிப்பாட்டிட்டு இந்த ஃப்ரண்ட்டில் ஒரு லேடர் மாதிரி ரெடி பண்ணுறோம். ஏன்னா ஃப்ரண்ட்டில் தொங்காமல் இருக்கிறதுக்காக அது ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நம்ம சைடு கிராஸ் பர்லின்னு அதுக்கு மேலே பர்லின் ஓட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஏணி ரெடி ஆகிடுச்சு. இது எனக்கு என்னென்னா, இந்த ஸ்மோக் கிரே பெயிண்ட் பண்ணனால எனக்கு காயறதுக்கே ஒரு நாள் ஆகிடும். நார்மலாக நம்ம ரெட் ஆக்சைல் பண்ணிவிட்டு பிளாக் அடித்தா கூட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு காஞ்சிரும். இது கிரேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஆகிடும். ஃபுல்லாக அது பிசு பிசுன்னு இருக்கும், மறுநாள் வரைக்கும் காயும். அதனாலே எங்களுக்கு வேலை டிலே ஆகும். இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. இப்போ கிராஷ் கொடுக்கறதுக்காக அந்த எல்பிஸ் அடித்தாங்க. இப்போ ஏணியை தூக்கி நிப்பாட்டியாச்சு, போஸ்ட்டை நிப்பாட்டியாச்சு, அது கிராஷும் போட்டாச்சு மேலே. இதுக்கப்புறம் பர்லின் போட்டு நம்ம ஷீட் அடிக்க வேண்டியது பேலன்ஸ் இருக்குது. என்னென்னா இந்த சைடு ஓட்டணும், லேடருக்கு பக்கத்தில் சைடு ஃபுல்லாக கவர் பண்ணணும் ஷீட்டு போட்டு. அதுக்கு இது பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு சைடு ஷீட்டும் போட்டாச்சு, டாப்பும் பர்லின் போட்டு ஷீட் அடித்தாச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாம் கவர் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இன்னும் சில்லற வேலைங்கள்லாம் கொஞ்சம் பாக்கி இருக்குது. அது எல்லாமே முடிக்கணும். மெயினாக நம்ம ஸ்லைடிங் சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஸ்லைடிங் டோரு வைக்கணும் மேலே. இப்போ பார்த்திங்கன்னா இன்னர் வியூ பாருங்கள். ஓரளவுக்கு அந்த க்ரே கலர் பெயிண்ட் அடித்தனால இன்னர் நல்லா பைப் மேட்ச் ஆகும். அந்த பாட்டம் ஷீட்டோட கலரோட அப்படியே மேட்ச் ஆகிருக்கும் பாருங்கள். பார்த்தா அந்த ஸ்லைடிங் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபினிஷிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது என்னென்னா, ஏணி ரொம்ப டேப்பராக கொடுத்தனால எங்களுக்கு ஸ்லைடிங் டோர் சின்னதாக போட முடியல. மேக்ஸிமம் 4 அடி 5 அடி தான் ஸ்லைடிங்கே மேக்ஸிமம் போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் பெரிய ஸ்லைடிங் வரும். 9 அடிக்கு ஸ்லைடிங் டோர் மட்டுமே போட்டிருக்கோம். ஏணி கொஞ்சம் தள்ளி டேப்பராக வச்சுட்டாங்க. அதனால் பாதி ஏணி ஏறினவுடனே தலையில் இடிக்குது. சைடு பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. சன்ஷேடும் ஒன்று போட்டு விட்டாச்சு, குட்டியாக அழகாக இருக்கும் அது பார்க்க, ஒயிட் கலரில். இப்போ ஆல்மோஸ்ட்டு ஸ்லைடிங் மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு. இது என்ன ப்ராப்ளம்னா, பாதிப்படி ஏறினவுடனே தலையிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே நாங்கள் பெரிய ஸ்லைடிங் போட வேண்டியதாகிடுச்சு இந்த ஷெட்டில். இது எதுக்கு பண்ணிகிட்ருக்காங்கன்னா, கேட்டுக்கு மேலே ஒரு சின்ன கேப் இருக்குது, அதில் பாலிகார்பன் போட்டு கவர் பண்ணுறதுக்காக, அதுக்காக ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேப் தெரியுது பாருங்கள். மேலே பைப் போட்டு இப்போ ஸ்ட்ரெச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே ஷீட்டு போட்டு உங்களுக்கு இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்கள். ஷீட்டு போட்டோன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ஸ்லைடிங்கும் ரெடி ஆகிடுச்சு. மொத்தமும் நம்ம ஆல்ரெடி வேலையும் முடித்தாச்சு மேக்ஸிமம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல புது வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக இப்போ கடைசியாக ஒரு வாட்டி ஸ்லைடிங்கும் பண்ணி காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தது மேலே டாப்பில்.
பார்த்தீங்கன்னா அது ஸ்லைடிங் போட்ட மாதிரி தெரியாது, நார்மலாக ஷீட்டு போட்ட மாதிரியே தான் இருக்கும். அது ஸ்லைடிங்கிறதுக்கு அந்த மேலே ஒரு பைப்பு சின்ன துண்டு ஒன்று கொடுத்துருக்கோம், அதை வச்சு தான் தெரியும். பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் அப்படியே ஷீட்டு நார்மலாக வச்சுக்கலாம், தண்ணியும் லீக் ஆகாது, தண்ணியும் ஓடிடும். மேலே ஏறி போகிறதுக்கு வழி வேணுமேன்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணி அந்த இடத்துல காடி எடுத்து விட்டு அசிங்கமாக இல்லாமல் இந்தமாதிரி ஸ்லைடிங் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்தமாதிரி ஸ்லைடிங் டோர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த இன்னொரு புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.